தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே வேலப்பர் கோவில் மலைப்பகுதியில் கரடி ஒன்று தாக்கி பழங்குடியின பெண் படுகாயமடைந்திருக்கிறார். கரடி தாக்கி படுகாயமடைந்த பெண் படுகாயங்களுடன் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தற்போது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கரடி தாக்கியதில் படுகாயமடைந்த பெண் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலா. வணக்கம் பாலா, என்ன நடந்தது, விவரங்கள் என்ன? தாரா, அதாவது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வேலப்பர் கோவில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது கதிர்வேல்புரம் கிராமம். இக்கிராமத்தில் 50க்கும் மேற்பட்ட பழங்குடியின குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இதே கிராமத்தைச் சேர்ந்த குமார் மற்றும் செல்வி தம்பதியினர் இக்கிராமத்தில் வசித்து வந்து வனப்பகுதிகளில் சென்று மூலிகை பொருட்களையும் தேன் உள்ளிட்ட பொருட்களை சேகரித்து ஆண்டிப்பட்டி நகர் பகுதியில் விற்பனை செய்து பிழைப்பு நடத்தி வருகின்றனர். வழக்கம் போல் மூலிகை சேகரிக்க இன்று காலை சென்ற செல்வி நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பாததால் அவரை தேடி சென்ற அவரது கணவர் குமார் மற்றும் அவரது உறவினர்கள் அடர்ந்த வனப்பகுதியான 5 கல் வனப்பகுதியில் கரடி தாக்கப்பட்டு செல்வி படுகாயத்துடன் மயக்கமடைந்த நிலையில் இருந்த நிலையில் அவரை மீட்டு அவரது கணவர் குமார் மற்றும் அவரது உறவினர்கள் உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் மூலம் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். தற்போது அங்கு செல்விக்கு தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த சம்பவம் குறித்து ராஜதானி போலீசார் பெண்ணை கரடி தாக்கிய சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆண்டிப்பட்டி பகுதியில் மலைப்பகுதியில் மூலிகை சேகரிக்க சென்ற பழங்குடியின பெண்ணை கரடி தாக்கி காயப்படுத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாரா, விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.